ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தோன்னா 56,100 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து 90,000 1,00,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ மொத்தமாக ஒரு 140 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அதில் வந்து ஜென்ரல் டியூட்டிங்கிற கேட்டகரியும் டெக்னிக்கல் கேட்டகரியும் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மூலம் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு டேட் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. 5th டிசம்பர் அன்றைக்கி வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்றையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 24 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் பி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஜென்ரல் டியூட்டி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மினிமம் 21 மேக்ஸிமம் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்கள் பாண்ட் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிலையோ இல்லைனா 12th வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி டெக்னிக்கல் கேட்டகரியில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேம் ஏஜ் லிமிட் தான். 21லேருந்து 25 கொடுத்துருக்காங்க. பார்த்தா இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். அவங்களாம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 28 வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு டெக்னிக்கல் கேட்டகரிக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் நேவல் ஆர்கிடெக்சரோ இல்லைனா மெக்கானிக்கலோ இல்லைனா மெரெயினோ இல்லைனா ஆட்டோமோட்டிவ், மெக்கட்ரானிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷனு, மெட்டீரியாலஜி இல்லைனா டிசைனு, ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் வந்து பாருங்கள் இன்னுமே வந்து டிகிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்லேயே வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, டெலிகம்யூனிகேஷனு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, பவர் இன்ஜினியரிங்கு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஒன்று 12th இல்லைனா வந்து நீங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாருங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 140 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டியூட்டிக்கு தனியாக, டெக்னிக்கலுக்கு தனியாக வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 5 ஸ்டேஜாக வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பாருங்கள் கோஸ்ட் கார்ட் காமன் அட்மிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வந்து இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு காக்னேட்டிவ் பேட்டரி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிக்சர் பெர்செப்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல் வந்து பாருங்கள் ஃபைனல் செலெக்ஷன் போர்டு இருக்கும். அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 4ல் வந்து உங்களுக்கு மெடிக்கல் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 5ல் வந்து இண்டக்ஷன் மீன்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் 5ல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளைல வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து 5th டிசம்பர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அது வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்க்கான அந்த ட்ரெயினோட ஃபேர்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சிட்டியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இமெயில் ஐடி, உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவாக ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாமுக்கான ஷெடியூல். ஸ்டேஜ் 1 வந்து உங்களுக்கு எப்போ நடக்கும், ஸ்டேஜ் 2 எப்போ நடக்குங்கிற மந்த் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில வந்து பாருங்க ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட் வந்து இருக்கணும். செஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹியரிங்க பொறுத்தவரைக்கும் நார்மலா இருக்கணும். ஐ சைட் குடுத்துருக்காங்க. டேட்டூ வந்து பாருங்க, பெர்மனன்ட் பாடி டேட்டூஸ் வந்து நாட் பெர்மிட்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட்டூஸ்லாம் அலோவ்டு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில முக்கியமே வந்து பார்த்தோன்னா, சேலரி தான். சேலரி வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இனிஷியலா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமாண்டடா உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. பேசிக் பே வந்து பாருங்க ரூ. 56,100 வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். மெடிக்கல் அலவன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். உங்க கைக்கு வந்து இனிஷியலா வந்து ஒரு 90,000 1,00,000 கிட்டக்க தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து புரமோஷன் ஆகும்போது வந்து பாருங்க 2,15 லட்சம் வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்ஸ்ல இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 45 டேஸ் உங்களுக்கு லீவ் இருக்கும். அதுக்கப்புறம் 8 டேஸ் வந்து கேஷுவல் லீவுமே வந்து இருக்கு. இன்சூரன்ஸ் கவரேஜுமே வந்து பாருங்க 1,15 கோடிக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. இந்த மாரி வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ பென்ஷன் ஸ்கீம் இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24 டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.